ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம திரு திவ்யாவை தான் லவ் பண்ணாங்கிற விஷயம் நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே லக்ஷ்மியும் நமக்கான ராஜகுமாரோட வாழ்க்கையில் இன்னும் ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி இனிமே நம்மனால திருவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னே சொல்லலாம். இது தெரியாத நம்ம திருவும் இந்த லக்ஷ்மியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடவே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு லக்ஷ்மியை கண்டுபிடிச்சாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம லக்ஷ்மி திருவோட உயிராக காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் திருவுக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே சமையல் எல்லாம் பண்ணி செமையாக அசத்திட்டாங்க. அதே சமயத்தில் திருவும் நம்ம லக்ஷ்மியை கூட்டிகிட்டு சரி நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. திருவுக்கு ஃபோனில் சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டிலேருந்து எப்படி இருந்தாலும் யாராவது நமக்கு ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்நேரத்தில் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன தான் நினைப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. பரிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு திருவும் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம திருவும் லக்ஷ்மி கிட்ட என்ன உனக்கு ரொம்பவே பசிக்குதா, நீ ஒரு சாப்பாடு தந்தா அது எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டு தீர்த்துட்டேன், எப்படி இருந்தாலும் உனக்கும் பசிக்கும்ல, சரி பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை திரு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவோட வீட்டில் உள்ளவங்க ஃபோன் கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம திருவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. திருவோட அம்மாவும் திரு ஒரு நாள் இப்படி பண்ணதுலேயே எப்படி இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பானே, ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டியிருப்பானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. திவ்யாவும் நம்ம திருவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திரு எடுத்த மாதிரி இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே திருவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கஜேந்திரனும் மோகனவள்ளி கிட்ட எப்படி இருந்தாலும் அந்த திரு இப்போ உயிர் பழச்சிருக்க மாட்டான், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த லக்ஷ்மி என்னையா ஏமாத்திட்டு போனா, இனிமே அவள் வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கக்கூடாது, அதனால தான் இப்படி ஒரு செயலை செய்து சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. மோகனவள்ளியும் நம்ம கஜேந்திரன் கிட்ட வந்து கஜேந்திரா இந்த விஷயம் மட்டும் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால இந்த விஷயம் தெரியாத மாதிரி பார்த்துக்க, நீ அப்போவே வேகமாக போனதை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு ஆபத்து செய்துட்டு தான் வந்திருக்கேன்னு, அதுபடியே செய்திருக்க, நீ வேற ஒரு பதவியில் இருந்துட்டு இருக்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்க வரைக்கும் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மோகனவள்ளியும் கஜேந்திரன் கிட்ட சொல்லும்போது கஜேந்திரனும் அது எப்படி நான் அவளெல்லாம் சும்மா விடுவேன், என்னக்கா இருந்தாலும் அவனையும் அவளையும் நான் விட்டே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் குட்டியும் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி எதுக்குமே வருத்தப்படாதுங்க, லக்ஷ்மி அக்கா இங்கே இருந்ததை விட நல்ல சிறப்பாக சந்தோஷமாக அந்த இடத்துல இருப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாட்டிக்கு லக்ஷ்மியோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கு. லக்ஷ்மி இந்த வீட்டையே சுற்றிட்டு வருவா, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் அங்கே போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாள்னு சொல்லிட்டு பாட்டியும் லக்ஷ்மி நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தெருவும் நம்ம லக்ஷ்மியை ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு இதெல்லாம் புதுசாகவே இருக்குது. ரொம்பவே தயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது நம்ம தீருவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாகிட்டு ஃபோன் கால் வருது. இதை பார்த்த உடனே நம்ம தீருவும் அந்த ஃபோனில் பார்த்தா திவ்யான்னு வந்த உடனே சரி இந்த ஃபோன் காலை பக்கத்தில் இருந்து பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தவறுதெல்லாம் ஜூஸ் அவங்க மேலே படுறது. சரி ஜூஸ் பட்டுட்டேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம திருவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு திவ்யாவும் நம்ம திருக்கிட்ட என்ன திரு உன்னை காணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகிட்டு, எத்தனை வாட்டி தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறது, ரொம்பவே பயமாயிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருவும் நீ எதுக்கும் பதட்டப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் திவ்யாவும் நம்ம திருக்கிட்ட இனிமே இப்படி எந்த காரணத்தை கொண்டோ ஃபோனை எடுக்காமல் இருந்துடாத அப்படின்னு சொல்லும்போது திருவும் கண்டிப்பாக எந்த ஃபோன் கால் வந்தாலும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ திவ்யான்னு சொல்லிடுறாங்க. இதை பின்னாடி இருந்து நம்ம லக்ஷ்மி கேட்டுடுறாங்க. லக்ஷ்மிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. அப்படியே அந்த இடத்துலயே அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. திருவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் திருவுக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் உட்காடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜகுமாரனோட வாழ்க்கையில் இன்னொருத்தங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம திருவும் எதுக்கு நீ இவ்வளோ வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது
இருக்கும்போது லக்ஷ்மியும் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்துறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல லக்ஷ்மி இதெல்லாம் நினைச்சு நம்மனால திருவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பரிகாரம் பண்றதுக்காண்டி தான் அந்த இடத்துக்கே வந்தாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வேணும்னு என் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய நிலைமை ஆயிட்டு, இப்ப என்ன செய்யறது, திருவோட வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் நினைக்கிறாங்க. அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு கட்டத்துல திருவை விட்டு போகிறதுக்காண்டி முடிவு பண்றாங்க. அவங்க இல்லாத டைமா பார்த்து திருவுக்கு தெரியாம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. திருவும் இதை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. லக்ஷ்மி எங்க போயிருப்பானே புரிய மாட்டேங்குதே, எங்க தேடியும் அவளை காணலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம திருவோட அம்மாவும் திருவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கடா திரு இருக்க, உன்னை காணலையே, இவ்வளோ நேரம் ஆகியும் உன்னை இன்னும் வீட்டுக்கு காணலைன்னு சொல்லிட்டு நம்ம திருவோட அம்மாவும் தேட ஆரம்பிச்சோடனே, சரி எப்படியாவது லக்ஷ்மியை கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம், இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ஒரு முடிவெடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுல அந்த திருவை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்படி பதட்டாகி, ஏன் திரு இவ்வளவு நேரம் ஆயிட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருவும் பரிகாரம் பண்றதுக்காண்டி இவ்வளவு நேரம் ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திட்டாங்க. அதே சமயத்துல சரி போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷர்ட்ல இருக்க பூ எல்லாம் பாத்துறாங்க. அவங்கள்ட்ட போய் என்னடா இது பூவெல்லாம் இருக்கு, இந்த பூவை பார்க்கும்போது ஏதோ ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு தான் இந்த மாதிரிலாம் பூ போடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம திரு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. என்னம்மா நீ பேசுற, நான் ஏதோ உனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிட்டு வந்த மாதிரியே சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதை கேட்டு இருந்த அவங்க அம்மாவும், நீ எல்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சே விடுறாங்க. திருவுக்கும் லக்ஷ்மி நினைச்சு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இந்த லக்ஷ்மி எங்க போயிருப்பானே தெரிய மாட்டேங்குதே, இந்த ஊர் வேற அவளுக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க பாட்டி எல்லாருமே சொன்னது திருவுக்கு ஞாபகத்து வருது. அவங்க வேற சொல்லி அனுப்புனாங்க, லக்ஷ்மியை நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. இப்ப எங்க போய் அவளை தேடுறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பாட்டி அந்த தம்பி எல்லாரும் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியும் எங்க போறதுன்னே தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு நைட்டு எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. சரி பேசாம இந்த இடத்துல படுத்து தூங்கிடலாமான்னு சொல்லி பயந்து ஒரு கண்ணட்டத்திலே ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம திருவும் தூக்கம் வராம, சரி இந்த நைட்ல அவ என்ன பண்ணுவா, தனியா இந்த ஊர்ல வேற இருப்பாளே, என்ன செய்யறது, அவளுக்கு யாரையுமே இங்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை தேடுறதுக்காண்டி திருவும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம திருவை பார்த்த உடனே லக்ஷ்மியும் நம்மளை தேடிதான் இவங்க இந்த நேரத்துல வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல திரு நம்மளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நிக்கிறாங்க. அதே சமயத்துல திருவும் எப்படியாவது லக்ஷ்மியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த இடத்துல இருந்துட்டு நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல திருவும் எங்க தேடியும் லக்ஷ்மியை காணல, சரி இந்த நைட்டு எங்க தான் போயிருப்பான்னு புரிய மாட்டேங்குது, எப்படியாவது காலையிலயாவது கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துட போகுது, வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம திருவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். திருவும் எப்படிதான் இதை வீட்டுல சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மி இனிமே திருவோட வாழ்க்கையில நம்மனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.